அவர் கூட இருப்பதே உங்களுக்கு ஆசீர்வாதம் என்கிறதை ஒருபோது மறக்க வேண்டாம். அது இல்ல, இது இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்லைன்னு எதை குறித்தும் டோன்ட் வரி, எதை குறித்து worry பண்ணாதீங்க. ஆசீர்வாதமே உங்களோடு இருக்கிறது. அன்பு உறவுகளே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. எரேமியா 4:2 அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களை பார்த்து இப்படி சொல்றேன். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவீர்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, அவர் கூட இருப்பதே உங்களுக்கு ஆசீர்வாதம் என்கிறதை ஒருபோது மறக்க வேண்டாம். அது இல்ல, இது இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்லைன்னு எதை குறித்தும் டோன்ட் வரி, எதை குறித்து worry பண்ணாதீங்க. ஆசீர்வாதமே உங்களோடு இருக்கிறது. அந்த ஆசீர்வாதமாகிய தேவன் இயேசு உங்களோடு இருக்கும் போது உங்களுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் சரியான வேளையில உங்களுக்கு தருவார் என்கிற ஆணித்தரமான நம்பிக்கை இருக்க வேண்டும். எனக்கு பிரச்சனை என்னன்னா, ஆசீர்வதிக்கிறவரை விட்டுட்டு ஆசீர்வாதங்களை தேடி போய் விடுகிறோம். அவர்தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வாழ்கிற வாழ்க்கை வேண்டும். நீங்கள் இன்றைக்கு அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுகிறவர்களாக மாறப்போகிறீர்கள். இன்றைக்கு நடக்கட்டும். God bless you.